நம்ம என்ன ஸ்பெக்டேட்டரா? உலகத்துல நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு. இறங்கி செய்யும். அதுதான் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளே செஞ்சுக்குவோம். நம்மளோட அலைஸ பாதுகாப்போம். அது மட்டும் இல்ல, யூரோப்பியன் யூனியன்லயே இண்டிபெண்டன்ட்டான நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இருக்குன்னா, அது நம்ம பிரான்ஸ் நமக்காக தான். நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால நமக்கு தான் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இமானுவேல் மேக்ரோன் அவர்கள், பிரான்ஸோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வீர தீரமா அப்படியே பொங்கி எழுந்திருக்காரு. வெகுண்டு எழுந்திருக்காரு. மக்கள் மத்தியில, அதுவும் வீரர்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் ஸ்பீச் வந்து பண்ணா அப்படியே நரம்பெல்லாம் பொட்டைக்கிற மாதிரியான ஸ்பீச் குடுக்கணும் இல்லையா? குடுத்துருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அப்படியே பயந்து போய் பிரான்ஸ் இருக்கிறவங்கலாம் உட்கார்ந்திருப்பாங்க போல தெரியுது. அதுக்கான காரணம் ஒரிஸ்னிக் மிசைல். நம்ம சிக்னல் கிடைச்சுச்சு. மிசைல் ஏவுனாங்களாமே ரஷ்யா, மாஸ்கோ. மாஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல். அத மென்ஷன் பண்ணதுக்காக மாஸ்கோ. மாஸ்கோ ஒரிஸ்னிக் ஏவுனாங்களாமே உக்ரைன்ல. அதோட செய்தி என்ன? கேட்டுச்சு. லாங் ரேஞ்ச் கெப்பாசிட்டி மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்கு, அதை எங்களால ஏவ முடியும் அப்படிங்கிறது போல மிரட்டல்கள், அவங்களோட கெப்பாபிலிட்டி என்ன அப்படிங்கிறத, அவங்களோட டிட்டர்மினேஷன் என்னங்கிறத காமிச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவுறதுக்காக நம்ம கால் எடுத்து வைக்கும் போது நம்ம மேல உதவு அதை போல போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய செய்திகள் தான் அது. அதான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க இல்லையா? நம்ம யூரோப்பியன் யூனியனோட அத்தாரிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில இருக்கிறோம். அதுவும் பிரான்ஸ் ஆன நம்ம டெவலப் பண்ணுவோம். டெக்னாலஜியை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுவோம். அதே போல சிமிலரான வெப்பனை ரெடி பண்ணுவோம். எல்சா அப்படிங்கிறது போல ஒரு இனிஷியேட்டிவ் உருவாக்குறோம் பிரான்ஸ்ல. லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல். இது 1000ல இருந்து 2000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கு கூட துல்லியமா தாக்கலிக்கக்கூடிய மிசைலை உருவாக்குறோம். இந்த மிசைல் எல்சா ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமையில உருவாக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல நெதர்லாந்து, யூகே, ஜெர்மனி, போலாந்து, இட்டாலி, ஸ்வீடன் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட். இது கூட பரவாயில்ல, நம்மளோட வான் பாதுகாப்பு சாதனம் தாம்பட்டி திறன்பட செயல்பட்டு இருக்கு. அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். டெவலப்மெண்ட்ல போயிருக்கு. யூரோப் யூனியனோட வான் பாதுகாப்பு நம்மளை நம்பி இருக்கு, பிரான்ஸை நம்பி இருக்கு. லார்ஜா உலகத்திலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு சாதனம் நம்மளுதான் இருக்கும். பேட்ரியாட் சிஸ்டம் விட ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு. என்னடா பேட்ரியாட் எல்லாரும் வேஸ்ட்டுங்கிறீங்களா அப்படின்னு கேள்விகள் பட்டிருந்தாலும் மேக்ரான் அவர்கள் பல விஷயங்கள் பேசிக்கிறாரு. ரொம்ப எஃபெக்டிவான வேர்டு இதுதான். பேட்ரியாட்டோட மிக சிறப்பா சாம்பிட்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெடி பண்றாங்க. 2வது மிசைல் ரெடி பண்றாங்க. நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இருக்குன்னு உறக்க சொல்லிக்கிறார் மேக்ரான் அவர்கள். இதுல அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. என்னன்னா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது. ஏன்னா டொமஸ்டிக் வைலன்ஸா, இது எது எடுத்துக்காட்டா? என்ன ஒரு நாட்டோட அதிபருக்கே டொமஸ்டிக் வைலன்ஸ் நடந்திருக்குது, பாதுகாப்பு இல்லை வீட்லயே அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பார் போல தெரியுது. என்னமோ நடந்திருக்கு. ஸோ கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. இதுல மரியா ஜரக்கா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது டீ கடை பெஞ்ச் இன் தி சென்ஸ் டெலகிராம், எக்ஸு, ட்விட்டரு இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கக்கூடிய பரவலா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அது சும்மா வதந்திகள்னு வச்சுக்கலாம். பட் இது போல ஒரு விஷயத்த வந்து பண்ண மரியா ஜரக்கா அவர்கள் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அது கட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ எப்படியோ ரஷ்யா கிடைச்சிருக்குது. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மரியா ஜரக்கா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரிட்டனு மேக்ரான் அவர்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு கவர் இருந்துரும். டக்குன்னு எடுத்துருவாரு அவரு. அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. மெயின்ல நீங்க பார்க்கும்போது அது இருக்காது. இது இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் இது ஏதாவது பண்ணும்போது ஓவரா இது பண்ணும்போது அது கண்ணுல ஏதோ ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு சளி பிடிச்சிருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்ணுல ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சில நபர்கள் கேட்கிறாங்க. என்ன ஏதுங்க தெரியல. பட் இருந்தாலும் மெயினான விஷயத்துக்கு வருவோம். மேக்ரான் அவர்கள் அப்படியே கர்ஜிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். கர்ஜனை, பிரான்ஸோட கர்ஜனை ரஷ்யா கேட்டிருக்கா. ரஷ்யாவோட கர்ஜனை ஒரிஸ்னிக் மிசைல் அது அங்க நல்லா கேட்டிருக்கு. ஸோ பிரான்ஸ் அந்த அளவுக்கு இல்லைங்களே அப்படிங்க போல இருக்கு. ஏன்னா ஜெர்மனோட மெர்ச் அவர்கள் ஒலாப்ஸ், யோ சான்ஸ்லர்னாலே ஒலாப்ஸ் கால்ஸ் அவர்கள் அவர் இல்லை இப்போ. மெர்ச் அவர்கள் மாறி இருந்தார் இல்லையா? ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்கள் சான்சலரா இருக்கிறார் ஜெர்மனியில, தற்போதைய சான்சலர். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது அமைதி கொண்டு வரணும் அப்படின்னா டுகெதரா மேனேஜ் பண்ணி பண்ணணும்.
யூரோப்புக்கே ஃப்ரீடம் வேணுங்க. திரும்பி அமைதி, விடுதலை இதெல்லாம் யூரோப்புக்கு வேணும். ஓ! இப்ப யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையா இல்லையா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இவரு வராரு. ஆமா. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ப பேலன்ஸ் பண்ணணுமா இல்லையா? அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். நம்மளோட லார்ஜஸ்ட் யூரோப்பியன் நெய்பர் இருக்கிறார் இல்லையா? அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, அ மெயின்டெயின் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் நான் ரஷ்யாவ பத்தி தான் பேசுறேன். பீஸ் ரீஜியனுங்க இது. அ விடுதலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஒன்ஸ் இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் EU நம்ம எல்லாருமே EU தானே! ம். நம்ம ஜெர்மனியான நம்ம இத அடுத்த கட்ட நடவடிக்கை கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். அது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு போணும். 2026ஓட ஏன்னா உலகம் முடிய போகுது. எடுத்துட்டு போணும் எதிர்காலத்துல. அது என்னதான் இருந்தாலும் ரஷ்யாங்கிறது யூரோப் தாங்க. நம்மளோட லார்ஜஸ்ட் நெய்பருங்க. அவங்களோட பேசி பேலன்ஸ் என்னன்றத கண்டுபிடிச்சு, ஒரு நல்ல உறவு மேம்படுத்துறதுக்கு வழிய பார்க்கலாம். அப்படி உங்கள மெரிச்சவர்கள். நேத்திக்கு வரைக்கும் ஆய் ஊயின்ட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன மெயின்டெயின் பண்ணுங்கிறாரே! அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஜெர்மனிக்கு வந்து கேஸ் வேணும்னா ரஷ்யா தான் குடுத்தாகணும். வேற வழியே கிடையாது. ம். அந்த அளவுக்கு சீப்பா வேற எவனாலயும் குடுக்க முடியாது. ஆனா, இதுக்கப்புறம் ரஷ்யா குடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு பணத்த யார் குடுப்பாங்க? பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஜெர்மனிக்கு யாரும் ஒத்துக்கல அப்படிங்கும்போது, அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி வீக் ஆக போறாங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜெர்மனி அதுக்கு ஏற்புடையதா இல்ல. ஸோ இதுல இருக்கக்கூடிய விரிசல்கள் நம்மளுக்கு தெரிய வருது. ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடியுதுன்னா, கண்டிப்பா யூரோப்பியன் யூனியன் மிக பெருமளவுல சிக்கலுக்குள்ளாவாங்க. ஸோ அதனால இப்ப அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை இல்ல. அது இப்போ தெரிய வருது. வெளிய கொஞ்சம் கொஞ்சமா மன தெரிய வருது. ஏன்னா, அவங்க தனித்தனியா மிலிட்டரி பேக்ட் போட்டுக்கிறாங்க. ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாங்க. ரஷ்யாவோட எப்படி பேசலாங்கிறாங்க. இட்டாலி சரிங்கிறாங்க. பிரான்ஸ் சரிங்கிறாங்க. இப்போ ஜெர்மனி வந்து பேசணும். நம்மளோட நெய்பர் அவரு தானே அப்படிங்கிற போல சொல்றாங்க. இதுக்கான காரணம் இந்த ஒற்றுமைக்கான காரணம் திரும்பவும் அமைதி மலர்றதுக்கான காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. அதுக்கான காரணம் கிரீன்லாந்து. இப்போ யூரோப்பியன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா பிரான்ஸ், ஜெர்மனி ட்ரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியும் சொல்ல, பிரான்ஸும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் டென்மார்க் ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் பிரான்ஸும் சேர்ந்து டிப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அ கிரீன்லாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் த்ரெட்டன் பண்றதுனால. சுப்ரீம் லீடர், தேவதூதர், தேவரோட முழு அருளையும் பெற்றக்கூடிய இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர்னா அது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுனால, டென்மார்க்கோட ஏர்ஃபோர்ஸ் ஹெர்குலிஸ் டிரான்ஸ்போர்ட் விமானத்த வந்து லேண்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல. ஸோ அந்த டென்மார்க்கோட டேனிஷ் ட்ரூப்ஸோட வந்து பிரான்ஸோட மிலிட்டரி பெர்சன்ஸ் இறங்கியிருக்காங்க. அது பிரான்ஸ் ட்ரூப்ப டிப்ளாய் பண்ணும், ஜெர்மன் ட்ரூப்ப டிப்ளாய் பண்ணும்னாங்க. அது உக்ரைன்ல கிடையாது. வந்து டென்மார்க்ல டச் டவுன் பண்ண வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, வெள்ளை மாளிகை ட்ரம்ப் அவர்கள் சும்மா அது ஒண்ணு இத ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாருனாலும், வெள்ளை மாளிகையே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் எந்த வழிய சூஸ் பண்றீங்க? அப்படிங்கிற கேள்விகள் கேட்குறாங்க. 2வது ஒரு நபர்களுக்கு $5,000 குடுக்குறேன். சாரி $5,00,000 தரேன்னு இருக்கான். அப்பா! அப்படிங்கோல இருக்கு. நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஜெயிச்சு பிரதமர் ஆனாங்கன்னா காசு தர்றதா சொன்னாங்க. இப்ப வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல எனக்கு 0 பேலன்ஸ் தான் இருக்கு. வந்த பாடில்ல. என்னோட சிஎம் தராரு அது வேற விஷயம். அது எங்களுக்கு தரலீங்க. வீட்ல பேரண்ட்ஸே வாங்கி வச்சுக்கிறாங்க. ரூ. 3000 பொங்கல் பரிசு வச்சு. அது எனக்கு கூட தரமாட்டேன்ட்டாங்க எங்க வீட்ல. இப்போ வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் 0வா தான் இருக்கு. அது வேற விஷயம். ஆனா ஒருத்தன் வந்தாங்கன்னா லட்சக்கணக்குல ஏதோ பேங்க்ல டெபாசிட் ஆகுனாங்க. இப்போ வரைக்கும் ஒரு பைசா இல்ல. என் பேங்க் பேலன்ஸ் 0வா தான் இருக்குது. சரி பரவால்ல. அப்பன்னா இப்போ கிரீன்லாண்டுக்கு அதே போல. அதாவது எப்படி பாருங்க, எங்கேருந்து எங்க காப்பி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸே வந்து வெல் கனெக்டடா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து $5,00,000 வந்து கிரீன்லாண்டுக்கு தரேன்னு இருக்காங்க. சார் எங்களுக்கு தருவீங்களா சார் $5,00,000? நாங்க வேணா சேர்ந்துக்கிறோம் உங்க கூட அது போல இருக்கு. பட் இருந்தாலும் $5,00,000 கிரீன்லாண்டுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்டா இருக்கிறதுனால $5,00,000 கிடைக்குது பாருங்க. ஒரு நபருக்கு எப்படிதான் அவங்க கிட்ட காசு இருக்குன்னே தெரியல. சரி பரவால்ல. நானும் கிரீன்லாண்ட்ல பொறந்திருக்கலாம். வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆனா இப்போதைக்கு கிரீன்லாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்கிற மாரி தெரியல. ஸோ டஃப்பான வழி தான் அப்படிங்கோட ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அந்த ஏரியால வந்து பயங்கரமான த்ரெட் இருக்கிறதுனால, வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்ல நெய்பர் நம்மளுக்கு இவங்க தானே. பெரிய நெய்பர். இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்குது. பெரிய நெய்பர் அவங்களும் யூரோப் தானே அப்படிங்கிறது போல, இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்க விருந்து எப்படி போட போறாங்க ரஷ்ய தரப்புலன்னு தெரியல. இந்த கொஞ்சம் மனமாற்றங்கள் தெரியுது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம்.
அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவில் வந்து பார்த்தீங்கன்னா தான் மைட்டை காட்டுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறார் இல்லையா. எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தாங்கன்னா எப்படி ஒரு டேங்கரை வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணிக்கிறாங்க. வெனிசுவேலாலேருந்து வெளியே வரக்கூடிய டேங்கர் வெரோனிகா அப்படிங்கிற ஒரு ஷேடோ டாக்கிங் வெசல் அப்படிங்கிறத சீஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஈரானை சேர்ந்த ஒரு வெசல் அப்படிங்கிறது போல. இந்த வண்டி எப்படி பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு போல தெரியுது. எம்டியா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுக்குள்ள வந்து பண்ண ஒண்ணுமே இல்லை, ஆயிலே இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த டேங்கர் வந்து பார்த்தா அமெரிக்கா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த வண்டியை மட்டும் வச்சுக்க வேண்டியதா, பட் ஆனால் உள்ள ஒரு பொருளுமே இல்லையே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது இப்ப வரைக்கும் 6 வண்டியை வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு போயிட்டாங்க ரஷ்யா. 3 ரஷ்யா, 2 ஈரான், 1 சீனாவோட கப்பல்கள் வந்து பண்ண ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க. மொத்தம் 6 டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 6 டேங்கர்கள்லாம் திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. யூகேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லா 1 வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ள போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு வந்து வேணுங்கிற உணவுப் பொருட்கள், குரூக்கு வேணுங்கிற சப்ளைஸ்லாம் இல்லாததுனால யூகேக்கு போயிருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்கெல்லாம் ரீசப்ளை பண்ணிட்டு திருப்பி அங்கிருந்து அமெரிக்காக்கு போகுமா இல்ல யூகே வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ஏரியால தானே பிடிச்சாங்க. ஸோ அங்க இருந்து பக்கத்துல யூகே அப்படின்னா கூட்டிட்டு போய்க்கிறேன். இது போல அங்க இருக்க வெனிசுவேலா இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் மைட்டை காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம நேரா மிடில் ஈஸ்ட்க்கு வந்தா ஈரான். ஈரான்லயே மைட்டை காட்டலாம் ஏத்திக்க அப்படிங்கள யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. மைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கூடுதலா பலம் ஏத்திக்கிட்டதுக்கு அப்புறம் காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறது போல அப்படியே சவுத் சைனா சீல இருந்து கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஈரானுக்கு மைட்டை காட்டுவாங்களா இல்லை இன்னைக்கு நைட்டு தேர்ஸ்டே நைட்டு எப்பவும் பார்ட்டி பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒரு புனித நாள் இல்லையா ஈரானுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி மக்களுக்காக அப்படின்னாங்கன்னா ஒரு நாள் தள்ளி பண்ணணும், இல்லை ஒரு நாள் முன்னாடி பண்ணணும். அது என்ன வெள்ளிக்கிழமையே பண்றது அப்படிங்கிறது போல கேள்வி வருது இல்லையா. ஸோ மக்களுக்காகவா இல்லை மக்களை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் போறதுக்காகவா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னைக்கு நைட் அட்டாக் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்கள். ஸோ இந்த டைம்ல திருப்பி அந்த ரிசா பல்லவி அவர் வீடியோ மேல வீடியோவா போட்டுக்கிறார். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே. அதாவது ஒன்ஸ் ஈரான் மட்டும் விடுதலை அடைஞ்சிருச்சுன்னா, இப்ப இருக்கக்கூடிய ரெஜிம் தோத்து போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஈரான்ங்கிறது ஈரானே இல்ல. மிலிட்டரி, நியூக்ஸ் இது போல எந்த ஒரு விஷயமும் இல்ல. டெரரிஸ்டுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமே ஈரான்ல இருக்காது. டெரர் குரூப்ஸே இருக்க மாட்டோம். எந்த ஒரு ஃபண்டிங் நடக்காது. அது ஈரான்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் ஆக்சுவலா? இந்த உலகத்துல நம்ம தீவிரவாதத்தை எதிர்த்து போராடக்கூடிய மிக முக்கியமான நாடா இருப்போம். தெரியுமா? நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு ஃபியூயல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அதாவது 180 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் எப்படி இருந்தது தெரியுமா? அப்பேற்பட்ட ஈரானுக்கு நம்ம உங்களை கூட்டிட்டு போறோம். இந்த ரெஜிம் மட்டும் விழுகட்டும். நான் கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் அது இப்பவே கற்காலத்துக்கு போறது அப்படிங்கிறதோட சொல்றாரான்னு தெரியல. இப்ப ஈரான் வேற ரேஞ்சில் இருக்காங்க. அவங்களோட தொழில்நுட்பம்லாம் வெளிய யாரும் பேசல. அவங்க நானோ சயின்ஸுங்கிறாங்க. என்னென்னமோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்கிறாங்க ஈரான். அவங்க அத்தனை சாங்ஷன்ஸ் இருந்தும் எல்லாம் இருந்தும் எலக்ட்ரானிக் வார்ஃபேரு எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் சாகேட் ரொண்டால் நின்னு பேசுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. இப்ப ஏகப்பட்ட ஆயுதங்கள் அவங்களோட மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூறையாடிச்சு இந்த இஸ்ரேலுக்குள்ள. இப்ப வேற மாதிரி ரேஞ்சில் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள 180 வருஷத்துக்கு பின்னோக்கி கூட்டிட்டு போறாரான்னு தெரியும். எது எப்படியோ இப்ப அது போல வந்து பண்ணா நம்ம ஈரான்ங்கிறது அழகானது, அமைதியானது, அற்புதமானது அப்படிங்கன்னா பல விஷயங்கள் பேசுறது எனக்கு ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல கேட்க முடியல. என்னால முடியல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி. அதனால நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தரப்புல இருந்து எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மேனிஃபெஸ்ட் பண்ண நடக்குதுன்னு சொல்றாங்களே, இந்த யூனிவர்ஸ் நடக்குதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது போல அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து பண்ணா பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. நாங்கள் அயன் டோம் பேட்டரிஸ் சென்ட்ரல் இஸ்ரேலா இருக்கட்டும் பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் சேம் டைம் தெற்கு லெபனான்ல ஹெவியான ஸ்ட்ரைக் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹியூமானிட்டேரியன் காரிடோர் ஓப்பன் பண்ணி அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா குடிதின மக்கள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிரியாவில் அந்த ஏரியாலையும் பதட்டம். ரெண்டாவது சிரியாக்குள்ள ஏர் ஸ்பேஸ்க்குள்ள இஸ்ரேலோட விமானங்கள் போயிட்டு வந்துச்சு அப்படிங்கிற போல சிக்கல்கள். ஸோ ஏகப்பட்ட பதட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு இஸ்ரேல் ரிலேட்டடா. ஸோ இஸ்ரேலும் ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. மிரட்டல்கள் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போயிருக்கு. ஒன்ஸ் மட்டும் அடிச்சிட்டிங்க ஈரான் அமெரிக்கா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்க லீடு அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு மிரட்டல்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிரை நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அட் சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும்.
உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.